அல்லேலூயா. சத்தியம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு வருகிறது. நல்ல சத்திய சபையில் தான் இருப்பாங்க. ஆண்டவரே, இதை சொன்னா எப்படி ஆண்டவரே? அல்லேலூயா. எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? நான் சொன்னதை, எனக்கு ஒரு வழக்கம், ஆண்டவர் சொன்னதை சொல்லிடுவேன். அல்லேலூயா. அதனால எங்க சபை உருவாக்குற சபை. முகதாட்சியம் பண்ணுகிறது நல்லதல்ல. அப்போ சத்தியம் விதைக்கப்படுதுன்னா நீங்க சத்தியத்துல இல்லாததுனால அல்ல, இந்த தேசத்துக்கு சத்தியம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை அனுப்புகிறாரோ அவ்வளவு விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப 5 விதமான ஊழியம். அல்லேலூயா. எருசலேமில் இருந்து அப்போஸ்தலர்கள் வந்தவங்க அவங்க பாருங்க, பிலிப்பு சமரியாவுல ஏற்கனவே சத்தியம் தான் பிரசங்கித்து வருகிறான். ஆனா எருசலேமில் இருந்து வந்தவங்க பலத்த அசைவு. 5 விதமான ஊழியம். ஒவ்வொரு பாஸ்டர் சொன்ன பல அழைப்பு, ஊழியங்களிலே வித்தியாசங்கள். அல்லேலூயா. அப்ப யாரை கொண்டு என்ன பேசணுமோ ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அதனால சத்தியம் இருக்குது, சத்தியத்துக்கு குறைவில்லை. ஆனா இன்னும் ஆவியானவர்கிட்ட இன்னும் சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை அதை பகுத்து ஆண்டவர் இன்றைக்கு பேசுவாராங்க. ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், ஆண்டவரே பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை விடுதலையாக்குகிறவர் ஆண்டவரே. சத்திய சபையில் நிற்க பண்ணி இருக்கிறீர். அடியான மறைத்து வழிபடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உடனே, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நான் ரொம்ப தேடஜி படிச்ச ஆள் ஒன்றும் இல்லை, குறைவு இருந்தா மன்னிக்கணும். ஆவியானவர் தந்ததை பேசிடுவேன். அல்லேலூயா. இறையில் இப்பந்தான் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வருகிறேன். அதனால கர்த்தர் எனக்கு அல்லேலூயா உதவி செய்வார். அல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, ஆவியானவர் தாமே அவங்களுக்குள்ள இருந்து பேசுவார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, சத்தியம் என்றால் என்ன கேள்வி இருக்கும் எல்லாருக்கும். சத்தியம் நான் ஃப்ரீயா இருக்கணும், செய்தி உள்ள நான் வரணும், நான் ஒன்றும் பெரிய அல்லேலூயா பெரிய ஊழியக்காரர் ஒன்றும் இல்லை. நீங்க கேஷுவலா கேளுங்க, சத்தியம் என்னம்மா நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. ஒருத்தனுக்கு கேள்வி இருந்தது, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலேயே ஒருத்தனுக்கு கேள்வி இருந்தது, சத்தியம் என்றால் என்ன? அல்லேலூயா. உங்களுக்கும் கேள்வி இருக்கும். இன்னைக்கு நம்ம மூத்த விசுவாசிகளா இருக்கலாம், பல சத்தியங்களை கேட்டிருக்கோம். ஆனா சத்தியம்னா என்ன? எனக்கு நேற்றைக்கு 3 நாளைக்கு முன்ன கேள்வி, சத்தியம்னா என்ன ஆண்டவர்? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது புதுசா இருந்தது, சத்தியம்னா என்ன? அல்லேலூயா. பல கேள்விகள் வரலாம். இப்போ சத்தியம்னா என்ன பார்த்து கேட்கிறான். சத்தியம்னா என்ன படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா 18ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பிலாத்து 37 படிச்சுட்டு வாங்கலாம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படி நீ ராஜாவோ? இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். வாசிங்க. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதற்காக வந்தார்? நம்ம அநேகர் நினைக்கிற அற்புதம் செய்ய வந்தார். அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இயேசு ராஜா வந்தார். ஆம், நான் ராஜாதான், ஆனால் நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். அல்லேலூயா. அப்ப அந்த சாட்சி யார்? அல்லேலூயா. இப்ப என்னை குறித்து பாஸ்டர் சாட்சி சொன்னார் இப்படி. அப்ப இயேசு சொன்ன சாட்சி யார்? அல்லேலூயா. அதுதான் பாருங்க, மத்தேயு யாருக்கு சுவிசேஷத்தை எழுதினார்? எபிரேயர்களுக்கு. அல்லேலூயா. மார்க் யாருக்கு எழுதினார்? அல்லேலூயா ரோமர்களுக்கு. அல்லேலூயா. லூக்கா யாருக்கு எழுதினார்? கிரேக்கர்களுக்கு. அல்லேலூயா. யோவான் யாருக்கு எழுதினார்? முழு உலகத்துக்கும். அல்லேலூயா. மத்தேயு எப்படி இயேசு இரட்சகர்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. யோவான் உலக இரட்சகர்னு சொல்லியிருப்பார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் தான் உலகம் முழுவதும் அதில் எங்க அறிவிக்கப்பட்டு வருகிறது, உலக இரட்சகர். அல்லேலூயா. அப்ப இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? வாசிங்க. யாத்ராமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க.
மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். அல்லேலூயா. இதை குறித்து சாட்சி கொடுக்கிற இயேசு வந்தார். அல்லேலூயா. இது யாரு சொல்லுங்க? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அப்ப சத்தியம் என்றால் என்ன? பிதாவாகிய தேவன் சத்தியம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் அன்புள்ளவர், மகா கிருபை உள்ளவர். அல்லேலூயா. இன்னொரு வேதவசனத்தை வாசிங்க. யோவான் எழுதுகிறார் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 7:28. இயேசு உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. அப்ப பிதா சத்தியம் உள்ளவர், என்னை அனுப்பியவர் சத்தியம் உள்ளவர். யோவான் அதில் எழுதும் போது இயேசு கிறிஸ்து யாரை மகிமைப்படுத்துவார்? முழுமையாய் பிதாவை. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தான் முழுமையாய் இயேசு கிறிஸ்து பிதாவை முழுமையாய் மகிமைப்படுத்தி சொல்லியிருப்பார். அல்லேலூயா. அப்போ பிதா சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 14:6 படிங்க. 14:6. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. இப்ப பிதா சத்தியம் உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அல்லேலூயா. எவ்வளவு சாட்சி! அப்ப பிதா சத்தியம் உள்ளவர், நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். அல்லேலூயா. இப்போ யோவான் 16:13 வாசிங்க. சத்தியாவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் எல்லாம் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ நீங்களே சொல்லுங்க, இது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப பிதா சத்தியம் உள்ளவர், குமாரனாகிய கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு? திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. அப்ப இவரை அறிகிற அறிவுதான் சத்தியம். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவங்க தான், நானும் கிறிஸ்தவம் பிறந்ததுலேருந்தே, ஆனா ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது. ஆனா அவரை அறியணும்னு வாஞ்சை வர வர எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். மோசேக்கு தம்மை வெளிப்படுத்தியவர் அல்லேலூயா இன்றைக்கும் நம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். யாருக்கு தெரியுமா? சத்தியத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுக்கு அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அநேகம் தெரியும், இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணினா ஆட்கள் வராது, அழைப்பு வராது. ஆனா இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன். அல்லேலூயா. அது நல்லவர். இதுல என்ன பாஸ்டர் விடுதலையே பாருங்க. அல்லேலூயா. நீங்க இப்போ பிதாவாகிய தெய்வம் சத்தியம் உள்ளவர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். இந்த சத்தியம் எப்படி நம்மிடத்தில் வந்தது? இதை நம்ம பார்த்துட்டு உங்க விடுதலைக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சரியா எத்தனை மணிக்கு முடிக்கணும் பாஸ்? நேரம் அதான் கிளாக்கு கரெக்டா
அதில் நேரம் ஆண்டவர் நல்லா தந்திருக்கிறான். உங்களுக்கு புரிய வச்சு உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை வரும். நல்ல திறந்த முகமா இருக்கணும். உங்க இருதயம் நல்லா திறக்கணும். சத்தியம் வர வர நீதியாளின் இருதயம் திறந்தது. அதில் பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்தவங்க. ஆமா, உறங்குறவங்க உங்க வயது களைப்பா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்லாமா கொஞ்சம் சோத்திரம் சொல்லுங்க. உங்க களைப்பு உங்க வேலையில் எங்களுக்கு தெரியுது. அல்லையா, நான் என்ன எதுக்கு தெரியுமா சாட்சி சொன்னாங்க? எங்க சபையில் என்ன நேர்த்தைக்கு தான். அல்லையா, நீங்க உங்க வயசு முப்பேன்னா உங்க நிலைமை ஆண்டவர் அறிவார். ஆனா உங்களுக்கு விடுதலை தந்து இன்றைக்கு அனுப்புவார். அல்லையா, உங்க நிலைமை எனக்கு தெரியுது. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற வயதின் களைப்பு மூப்பு அல்லையா ரொம்ப பிரயாசம். ஆனா ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிற அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தேவ பிள்ளையே, உங்களுக்கு என்ன வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அல்லையா, நீங்க அதனால வார்த்தையை பேசுகிறது ஆவியானவர். நீங்க அவரை சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை வரும். உங்களை மயக்குகிற பொல்லா தாவி, உங்களை கஷ்டப்படுத்துகிற பொல்லா தாவி வெளியேறியா. நவம்பர் 15ஆம் தேதி பாஸ்டர் ரோபர்ட் நாள் பாஸ்டர் வராரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்பத்துக்கு எங்க மனைவி டெய்லி பாஸ்டர்மா ரோபர்ட் ரொனால்டு செய்தியை கேட்காம தூங்கவே மாட்டாங்க. அல்லையா, இன்றைக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அல்லையா விடுதலையோடு பிரசங்கிக்கிறது. சபைகளை விடுவித்து ஆத்துமாக்களுக்காய் திறப்புல இருக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு நாங்க ஏங்கிட்டே இருக்கோம். எங்க சபைக்கு ஒரு நாளாவது வரமாட்டாரா? ஆனா எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. நானும் அழைப்பேன். அல்லையா, எங்க சபைக்கு ஆண்டவர் அனுப்புவார். அல்லையா, அதனால் உங்க சபைக்கு கண்டிப்பா வருவார். நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு பயங்கரமான ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லையா, ஆமா, கர்த்தர் நல்லவர். மனுஷனை புகழ்றது நல்லதல்ல. ஆனா ஆவியானவர் அனுப்புனா ஒரு நோக்கத்தோடு அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்ப எழுத்திருப்புங்க தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த திரியேக தேவன் எப்படி நம்மிடத்தில் சத்தியமாய் வந்தார்? தானியேல் 10:21. நிறைய வசனம் இருக்கும். எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளுங்க. எழுதுறது நல்லது. படிங்க. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். போதும். அப்போ இந்த சத்தியமான தேவன் சத்திய எழுத்திலே வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்திய எழுத்திலே நான் உனக்கு தெரிவிப்பேன். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொஞ்சம் பைபிளை திருப்ப வேண்டி இருக்கும். சிரமப்படாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். விசுவாசத்தினாலே ஞானவான்கள் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுறதுக்கு. அல்லேலூயா. அப்ப தேவ வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுது. அடுத்து அப்படியே படிச்சிருங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவன் எப்படி வந்துட்டார்? எழுத்தா வந்துட்டார். அல்லேலூயா. உபதேசத்துக்கு வந்துட்டார், கடிந்து கொள்ளுதலுக்கு வந்துட்டார், சீர்திருத்தலுக்கு வந்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா அப்படியே நீங்க தொடர்ந்து என்னோடு வரணும். இப்ப நீதிமொழிகள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்க நல்ல வசனத்தை டக்கு டக்கு நடிக்கிறீங்க. நல்ல சத்தியம் உள்ள சபை. 22:20 நீதிமொழி 22:20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிப்பேன். சத்திய வார்த்தைகளை மறுமொழியாய் சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி எழுதவில்லையா? எழுதிச்சார். அல்லேலூயா. சத்திய வார்த்தைகளை எழுதிச்சார். அல்லேலூயா. இப்ப சங்கீதங்களின் புத்தகம் 119 160. சங்கீதங்களின் புத்தகம் 119 160. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். 142 படிச்சிருங்க. நல்லா வாசிக்கிறீங்க. நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம்,
அல்லேலூயா. இப்ப பாருங்க, பிதா சத்தியம், குமாரனாகிய கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம், அவருடைய வேத எழுத்துக்கள், அப்ப வேதமே சத்தியம். அல்லேலூயா. பரிசுத்த வேதமே சத்தியம். அல்லேலூயா. இன்னொரு வசனப்படி யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நம்மை பரிசுத்தப்படுத்த முடியாது. பரிசுத்த வேதம் நம்ம கையில கிடைச்சது, சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணக்கூடாத தேவன் அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். மோசே சொல்லுகிறான், நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே சொன்னாரு. என்னைய பார்க்கணுமா ஆசையா இருக்கா? ஒரு இடம் இருக்குது, கண்மலையின் வெடிப்புலவா, கிறிஸ்துவின் மறைவிலவா, நான் என்னை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, காணக்கூடாத தேவன் எப்படி நம்ம கையில இப்ப தரப்பட்டிருக்கு, பரிசுத்த வேத எழுத்துக்களாய். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, வேதமே சத்தியம். அல்லேலூயா. வேதமே சத்தியம். அப்போ தேவன் யார்? அப்போ அந்த தேவன் எதுல இருக்கிறாரு? இப்ப உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன வச்சாரு? அல்லேலூயா. மன்னா வச்சார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வேற சொல்லுங்க, முக்கியமானதை சொல்லுங்க. அல்லேலூயா. நியாயப்பிரமாண புஸ்தகம். அல்லேலூயா. ஆரோனுடைய துளிர்த்த கோல். அல்லேலூயா. இந்த மூன்றும் இந்த வேத புஸ்தகத்திலே இருக்கிறது. ஜீவ அப்பம் இருக்கிறது. அல்லேலூயா. கற்பனை, கட்டளை, நியமம், உபதேசம் இருக்கிறது. அதிகாரம் இருக்கிறது. இந்த பெட்டி, இந்த சத்திய வேதம் எந்த வீட்டுக்குள்ள வந்ததோ அங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது, அங்கே சத்தியம் இருக்கிறது, அங்கே விடுதலை இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அல்லேலூயா. ஓபேத் வீட்டுல இந்த பெட்டி வந்தது. 3 மாசம் தான் இருந்தது. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் தெரியுமா? 62 பேர் அவன் வீட்டுல. அல்லேலூயா. வேத அறிஞர்கள் சொல்றாங்க, இவன் புறஜாதியான். யாரு? புறஜாதியான். இவன் கீத்தியனாகிய, அப்படின்னா காத்து தேசத்தான். இவன் கோலியாத்துடைய தேசத்தான். ஆனா எங்க குடியிருக்கிறான்? இஸ்ரவேலின் எல்லைகளில். அதுல கர்த்தருடைய பெட்டி இப்போ ஊசாவை அடிச்சதுனால அது தாவீது பயந்து, இந்த பெட்டி எங்களுக்கு வேண்டாம். பாருங்க, இஸ்ரவேலர்களை அடிக்கிறார். ஆனா புறஜாதியார்கள் வீட்டுக்கு இது அடி விடல. நம்முடைய வீட்டுக்கு வந்தது இது அடிக்க அல்ல, நமக்கு விடுதலை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களுக்கு இன்னைக்கு அடி விழுது, ஆனா புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பெட்டி ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான், அதே தேவன் தான். எவ்வளவு பாக்கியம் உள்ள சொன்னோம் நம்ம. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேதம் நம்ம வீட்டுல வந்துதான், ஆனா விடுதலை வந்திருக்கோம். பாருங்க, பிதா சத்தியம், குமாரனாகிய கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் அது வேத எழுத்துக்கள் இருப்போம். யோவான் 1 நீங்க நேரம் இல்லை, அதை நீங்க படிச்சீங்கன்னா அந்த வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாகி நம்மிடத்தில் இறங்கி வந்தது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்ப அது வார்த்தையா வந்து வேத புஸ்தகமா 66 புஸ்தகமா? பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, 66 தந்தாச்சு. சத்தியம் வந்தாச்சு, பெட்டி வந்தாச்சு, மகிமை வந்திருக்கா, ரட்சிப்பு வந்திருக்குல்ல. சொல்றேன், நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலை இருக்குதான். ஏன் தெரியுமா விடுதலை இல்ல? சத்தியத்தை அறியாததுனால. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஊசாவுக்கு வீட்டுல 20 வருஷம் இருந்துமா? ஊசாவுக்கு வீட்டுல 20 வருஷம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வீட்டுல இன்னைக்கு பல வருடங்களா இந்த பெட்டி வந்தது, எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஆனா விடுதலை இல்ல, ஆசீர்வாதம் இல்ல. அல்லேலூயா. ஊசாவின் தகப்ப ஆசாரியன், ஊசா ஆசாரியன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இந்த தேவனை பற்றி தெரியும். இவர் மகா பரிசுத்தம் உள்ளவர். இவர் பெச்சிமேசில 50,070 பேர் அடிச்சுட்டு வராரு. ஏன்? பரிசுத்தம் இல்லாமல் உச்சு பார்க்க போனாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஊசாவுக்கு வீட்டுல 20 வருஷம் இருந்தது. ஒரு நாள் அந்த பெட்டியை குறித்து விசாரிக்கல, அந்த மகிமையை தேடல.
அல்லையா அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கல, அந்த சத்தியம் உள்ள தேவனை வாஞ்சிக்கல, அதனால ஆசீர்வாதம் இல்லை, அடி. இப்ப ஏன் விடுதலை இல்லை? அடி சொல்லுங்க. இந்த சத்தியம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷத்துக்கு மேல உள்ளவங்க கையை உயர்த்துங்க. சிலவங்க உயர்த்த மாட்டீங்க பாஸ்டர். இன்னைக்கு விடுதலை தருகிறார், இன்னைக்கு விடுதலை தருகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை குமாரன் விடுதலை ஆக்கினார். அப்ப ஆண்டவர் பாருங்க உங்களை விடுதலை ஆக்கத்தான் இன்னைக்கு இந்த செய்தி. ஆமாம் பாஸ்டர், அங்க ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிற்று, 30 வருஷம் ஆயிற்று. ஆனா பிதாவை குறித்தும் குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் எங்களுக்கு தெளிவில்லை. தேவனை அறிகிற அறிவுல நம்ம விருத்தி அடையல, அதனால விடுதலை இல்லை. நம்ம இன்னைக்கு யாரை பார்க்கிறோம்னா பாஸ்டர் ராபர்ட் ரொனால்டோ வராரு. அவர் வந்தாலும் பரிசுத்த சத்தியம் இங்கே போதிக்கப்பட்டாலும் விடுதலை, அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் விடுதலை. இப்ப நான் எவ்வளவுதான் பிரசங்கிச்சாலும் சரி, அதை நீங்க ஏற்றுக்கொண்டாதான் விடுதலை. இந்த செய்தியின் முடியில நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்க. ஆமா, இந்த சத்தியம் உள்ள தேவன் என்னை தேடி வந்து எத்தனை ஆண்டுகளானது, ஆனா நான் இன்னும் விடுதலை இல்லாம இருக்கிறேனே, அதற்கு காரணம் நான் தான் என்று நீங்க இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, இந்த புஸ்தகத்தை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். பாருங்க, வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதன்படி கை கொள்ளுகிறவர்கள். ஆனா நம்ம இதுல ஏமாந்துருவோம். அப்ப கேட்டாலும் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர்கிட்ட எவ்வளவு சதவீதம் உண்டு? 30, 60, 100. ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறதுல ஒரு 30%. ஆமா ஆமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் இங்க இல்ல. ஹல்லேலூயா. பவுலின் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமா, வயது, ஏன்னா வயது களைப்பு. நாளைக்கு நான் இப்படி ரொம்ப கடிந்து கொள்ளுவேன். ஆவியானவர் நேரத்துக்கு சொல்றா, உனக்கு வயசாகட்டும் பார்ப்போம், எதை விதைக்கிறாயோ. இப்ப 80 வயசு பாட்டி எங்க சபையில முழங்கால நிற்கும். இவனுக்கு பேச்சு கேட்கிறத விட முழங்கால, ஏன்னா கொட்டாவி வந்தாலும் விட மாட்டேன், அது கெட்டாவின்னு சொல்றான். அப்படிதான் கொட்டாவி, அது கெட்டாவி, நீ கெட்டு போவ. அல்லேலூயா. ஆமா, கனனத்திரையின் ஆவி, ஒவ்வொன்றும் ஒரு ஆவிதாங்க. அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் கிரியேட் செய்கிறது ஆவியின் மண்டலம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனா இந்த புஸ்தகத்தை முடிக்கும் போது யோவான் எழுதி இருக்கிறார். 22:7 படிங்க. வருகிறேன். கை கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? கை கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், தேவனுடைய வாய்ந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் ஒளிந்து போகாது. மத்தேயு 24:35 சொன்னார். அதில் எடுக்காண்டா எல்லாருக்கும் தெரியும். மாறியும் உறைந்த மலையும் வானத்தில் இறங்கி அது பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படி அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பி போகாது. இன்றைக்கு இந்த தேசத்தில் விதைக்கப்படுகிற வார்த்தை அது கிரியை செய்யும். அது உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. விடுதலையை கொண்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அது எத்தனை காவல் இருக்கட்டும், தூதனுக்கு சொல்றார், ஏன் அல்லேலூயா ஊழியக்காரன் உள்ள வெளியில கொண்டு வா. அல்லேலூயா. 4 காவல், 16 காவலர்கள். அல்லேலூயா. தேசத்து அந்த சிறைச்சாலையின் வாசல், அந்த பட்டணத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. சாவி வேணா அவங்க கையில் இருக்கலாம். அல்லேலூயா. அதனுடைய அதனுடைய திறவுகோல் அவன்கிட்ட இருக்கலாம். ஆனா அவனுடைய செயல்பாடு கர்த்தரிடத்தில். உங்களை பூட்டி வச்சிருக்கிறார், உங்களை அடைச்சு வச்சிருக்கிறார். எல்லா அடைப்புகளும் திறக்கும், விடுதலை உண்டாகும். வெற்றிகளை கதவுகளை உடைக்கிறவர், எலும்புத்தாய்களை முறியடிக்கிறவர், அந்த இருக்கிற புதையலை பொக்கிஷங்களை எடுத்து வருகிறவர் சொல்கிறார். அல்லேலூயா.
வாசல்கள் திறக்கும். சத்தியத்தை அறிவீர்களானால், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிவீர்களானால், அல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. அவருடைய மகத்துவத்தை யாரால் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆனா இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கைவீசமா கைவீசு, அதுவும் 7 கவருக்குள்ள பைபிள். யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. முன்னால நமக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு சொல்லுங்க? கிறிஸ்தவர்கள் கிடையாது, அது அந்தியோகியாவில். இங்க வேதக்காரங்க. அல்லேலூயா, வேதக்காரங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் வேதம், எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வேதம். அதனால்தான் இன்னைக்கு பழைய பரிசுத்தவான்கள் விடுதலையோடு இருந்தாங்க. வேதமே சத்தியம். இந்த சத்திய எழுத்து மறக்கப்படுகிறது, வெறும் பேச்சுவார்த்தையில போகிறது. தேவ பிள்ளைகளே, இங்க இதுலதான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறியணும். என்ன இன்னைக்கு அறியல, அநேக பிரசங்கம் கேட்கிறாரு யாருக்கோ. அல்லேலூயா. நல்லா இருந்தது, என்ன மார்க் போடுவீங்க, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு. அல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்பல. கேட்ட வார்த்தை உனக்கு என்ன விடுதலை வந்தது? நான் ஒவ்வொரு பிரசங்கத்துல இன்னைக்கு பாஸ்டர் நடத்தின ஜெப குறிப்பில் எனக்கு நிறைய விடுதலை. அல்லேலூயா. நீங்க ஏதோ கேட்க கூடாது. நீங்க நாங்க நிறைய ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க, ஆனா ஆண்டவர் எல்லாத்துலயும் பதில் தாரார். ஒரு யூத ரவி இருந்தாராம். யூத ரவி அதில் ரட்சிக்கப்பட்டவர். அவருக்கு ஏற்கனவே எல்லா பழைய ஏற்பாடும் தெரியும். அல்லேலூயா. இப்ப ரட்சிக்கப்பட்டதுனால புதிய ஏற்பாடும் தெரியும். தேவன் யார் என்று முழுமையாய் தெரியும். ஜெபம் தெரியும். நல்ல ஜெபிக்கிற யூத ரவி வாலிபன், நல்ல ஜெபிப்பாராம். ஆனா ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்பாரா, என் ஜெபத்துக்கெல்லாம் இன்னும் பதில் வரல. ஏன் என்ன ஜெபமா இருக்கும்? யூதர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே ஆண்டவரே, ரட்சிக்கப்படலையே. என் வீட்டுல நிறைய ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுவாராம். இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாரு, இங்க வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கு, என் ஜெபத்துக்கு பதில் வரலையே. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், நான் பதில் தருகிறேன். அல்லேலூயா. நீ பாடல் கேட்டியா? பாடல் உன்னோடு பேசிச்சா? பாடல் உனக்கு இனிமையா இருந்ததா? ஆமா, நான் பாடல்ல பேசணும் இல்ல. ஆமா ஆண்டவரே, நீங்க பேசுனீங்க. அப்ப நீயே ஆமென் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்க ஊழியக்காரரோடு எல்லா விதத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? ஆமென் அல்லேலூயா, அது எனக்குரியதுதான், என்னோட ஆண்டவர் பேசினா. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இல்ல, பக்கத்தில் உள்ளவங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்மோடு பேசும்படியாக ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். நம்மோடு பேசுவா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் மற்றதில்ல, பேசுகிறவர். அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் ஒரு வார்த்தை வருதுன்னா ஆமென் அல்லேலூயான்னு துள்ளி குதிச்சு ஏற்றுக்கொண்டு உட்காருவாங்க. அப்ப அவங்க பக்கத்துல அவரோட ஆண்டவர் பேசிட்டார். அப்ப அவங்களுக்குள்ள வாஞ்சி வரும், என்னோட பேசணும். அடுத்த வார்த்தை அவங்களுக்கு. நம்மளோட பேசுறதுக்கான ஆண்டவருக்கு அழைத்துட்டு வந்தார். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்களோடு பேசுறதுக்கா? நான் இந்த ஜனத்தோடு பேசுவேன். அல்லேலூயா. பேசுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுவார். எதுல? இந்த 66 புத்தகத்தை தள்ளி பேச மாட்டார். உங்க பாச எனக்கு ரொம்ப, ஏன்னா வசனத்தின்படியா ஜெபித்தார். வசனத்தின்படியா ஜெபித்தார். அதில் வசனத்தை கூட்டவும் குறைக்கவும் கூடாது. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல அது இருக்கிறதை கூட்டினாலும் குறைச்சாலும் அல்லேலூயா விடமாட்டார். ஜீவகோஷத்தில் பேரை கிரிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர். அவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 94:13 படிங்க. 94:13. சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கை கொண்டு போதிக்கிற மனுஷன் உங்க ஊழியக்காரர் பாக்கியவான். ஏதோ பெருமைப்படுத்தன்னு சொல்லல, சத்தியம் எங்க இருக்குதோ நான் அங்க பயங்கரமா சந்தோஷமா இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள்ல சத்தியம் இல்ல, எதெல்லாமோ வந்து பேசிக்கிட்டு ஜனங்களை பிரியப்படுத்த விடுதலை இல்லமா. சத்தியம் எங்க அதிகமா பேசப்படுதோ விடுதலை. இங்க பிரசங்கத்துக்கு இவ்வளவு நேரம் தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்ச 1/2 மணி நேரம் தருவாங்களா இருக்கும். ஒரே ஜபமா இருக்கும். கைவலியை சுகமாக்கும், கால்வலியை சுகமாக்கும், இடுப்பு வலியை சுகமாக்கும், தலைவலியை சுகமாக்கும். தலையில் இன்னும் கீழே வர ஒரே பிரச்சனை தான். ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொன்னார். அல்லேலூயா. உள்ள பாதம் தொடங்கி உச்சம் தலைவரை அவரு சுகமே இல்லை. சிவகுமாரத்துக்கு எல்லாம் காயம்தான். ஏன் காயம்? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால, சத்தியத்தை அறியாததுனால. அவங்களுக்கு சத்தியம் இல்லையா? அல்லேலூயா.
தேவ பிள்ளைகளே, சத்திய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது மேலிருந்து விடுதலையாகும். என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன்னு சொன்னான். சங்கீதம் 107 அதிகாரத்துல சொன்னார்னா, என் வசனத்தை எடுக்காண்டா. உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு குணம் வேணும்னா வீட்டுல போய் தேடி கண்டுபிடிக்கணும். வேத புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள். அல்லேலூயா. எங்க சபையில இப்படிதான். அல்லேலூயா. வார்த்தை தான் எப்பவுமே. ஒரே ஒரு வார்த்தையில 7 வருஷமா நாங்க ஆஸ்பத்திரிக்கு அட்மிட் ஆகாம இருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தை. அல்லேலூயா. எந்த வார்த்தைன்னா ஏசாயா 27:3 வீட்டுல போய் படி. இது எங்க வார்த்தை? நீங்க சொந்தமா, எங்க வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நீங்க சொந்தமாக்கி கொள்ளுகிறீர்கள், உங்களுக்கு ட்ரிப் போட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில கிடக்குறேன்னா எடுத்துட்டு வந்துடுவார். சாட்சி சொல்லிடுறேன், இன்னும் எனக்கு தந்த டைம் நிறைய இருக்குது. இப்ப விடுதலைக்கு அடுத்து ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி. இல்ல, பகல் மாத்திரம் தான் காப்பாற்றுவேன் எழுதி. இரவும் பகலும். எப்படி? இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நேத்தைக்கு நான் உறங்குறேன் ஆண்டவரே, நீங்க விழிச்சிருக்கிறீங்களே. அழுது நான் உறங்குறேன் கவலை இல்லாம. ஆனா என் மேல நீங்க கவலையோடு இருந்து அழுலியா? ஏன்னா என் பிள்ளைய விஷப்பூச்சி கடிச்சிடக்கூடாது. என் பிள்ளைய, ஏன்னா எங்க வீட்டுக்கு அடிக்கடி மலம்பாம்பு வரும், சர்ப்பம் வரும், அல்லேலூயா, பெருச்சாளியும் வரும், அதெல்லாம் தோண்டும். அதனால என்னை பாதுகாக்க அவர் என்னை பாதுகாக்க எவ்வளவு உறங்காமல் தூங்காமல். அல்லேலூயா. அம்மா, எனக்கு நான் சொல்றதுல உங்களுக்கும் சேர்த்துதான். நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான், அவருடைய இரத்தத்தால் வாங்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும். அம்மா சொல்லுங்க, பிள்ளைகள் ஆகும்படி. பிள்ளையானால் சுதந்திரம். என்ன சுதந்திரம்? எல்லாம். அல்லேலூயா. எல்லாம். அல்லேலூயா. அது நல்லவர். எனக்கு என்ன சந்தோஷம்னா, வரும்போது அந்த அம்மா ரொம்பவும் சோர்ந்து இருந்தாங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஆராதனையில் தொட்டார். பாத்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை வருவானா உலர்ந்து போன எலும்புகள் அது உற்சாகம் அடையும். மனுபுத்திரனே, இது உயிர் அடையுமா? உயிர் அடையும். அல்லேலூயா. எப்படி உயிரடையும்? தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிறதை எடுத்து பேசு. பேசணும்னா நிறைய கதை பேசலாம். எங்க ஆர்மியில உள்ள எவ்வளவு கதை இருக்குது. அவன் பிராண்டி குடிச்சான், இவன் பிஸ்கட் குடிச்சான், அவன் ஜின்னு குடிச்சான்னு பேசிட்டு நிறைய ஊழியக்காரங்க பேசிட்டு போலாம். அதல்ல, யாரை குறித்து குறை பேசவும் வரல. சாத்தான் இன்னைக்கு அப்படித்தான். சொந்த கதை, சோதர கதை. என் சாட்சி எவ்வளவு சொன்னேன்? எங்க அம்மாவுக்கு முகத்தை நான் பார்க்கல. அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும், என் பேக்ரவுண்ட் புறமோக்கு. அல்லேலூயா. அப்போ என்னை உயர்த்தின இன்னைக்கு எனக்கு ஒரு நன்மைக்கு குறைவு. ஏன்னா நான் கர்த்தரை தேடுகிறேன். எப்பெல்லாம் தேடுகிறேன்? இரவும் பகலும் தேடுகிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுப்புள்ளவராயிருந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுகிறார். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அடுத்து நீங்க தான் சொல்லணும். சகலம் ஒண்ணு இல்ல, சகலம். ஹல்லேலூயா. கிருபையினால எங்க சபைக்கு நீ வந்தா, கர்த்தர் அந்த பக்கம் 8ஆம் மடைக்கு வந்தா. அல்லேலூயா. எங்க சபைக்குன்னா அந்த பக்கம் ஏதாவது வந்தா வாங்க, கர்த்தர் செய்த பெரிய அதிசயங்களை பார்க்கலாம். இவ்வளவுதான். அல்லேலூயா. கேள்விப்பட்டீங்க, நல்லது, உங்களுக்கும் செய்வான். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவான். நீங்க 7:15 படி உங்களை அதிசயங்களை காண பண்ணுவான். அல்லேலூயா. சாட்சியை சொல்லிடுறேன். அந்த வசனம் இதான் நாங்க எப்போ 2021 எங்களுக்கு கிடைச்ச வாக்கு தத்துவம். மாசந்தோறும் வாக்கு தத்துவம் உண்டு. நல்லது. வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆமன்சும் ஆமேன் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்க எடுத்து அதை பயன்படுத்தணும். நீங்க மாசந்தோறும் கிழிச்சிட்டு வாங்குறது, அதை பயன்படுத்துறது இல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை வாங்கினாலும் ஆலையில 100 என்ன சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் வேலைக்காரன் ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. நான் ஆனாலும் எங்க பிள்ளைகளுக்கு சின்ன இப்போ வர ஆத்துமகள மாசந்தோறும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தாருங்க பாஸ்டர். அல்லேலூயா. சிலவங்களுக்கு வாங்குறதுல ரொம்பவும் அல்லேலூயா இனிமையா இருக்கு. எனக்கு ஒண்ணும் போதும். அன்னைக்கு உள்ள வாக்குத்தத்தத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒருவரை இதுவரை மருத்துவமனைக்கு போகல. போறது தப்பு இல்ல. விசுவாசத்தில் பலவீனர்கள் போவாங்க. ஆனா நம்ம வர்றதெல்லாம் விசுவாசத்தில் பலவான்களாய் மாற்ற விரும்புகிறோம். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அப்போ ஒரு சின்ன பிள்ளை, இந்த பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை, நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போயிட்டேன். அந்த பிரதர் ஆர்மி தான். அவர் சொல்றாரு, பாஸ்டர் நம்ம அப்பதான் அந்த வருஷம் தான் அந்த வாக்கு தத்துவம், பாஸ்டர் நம்ம பிள்ளைக்கு உடம்பு முடியல, ரொம்ப பிரச்சனை, போராட்டம், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியாச்சு, குளுக்கோஸ் போட்டுட்டு இருக்குது. அதனால நான் சொன்னேன், உங்க வாக்கு தத்துவம் என்ன? நம்ம சபையில வார்த்தை என்ன? சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கல. அல்லையா, நான் வெளியில போயிட்டேன்னு சொன்னோன்னா நீங்க விசுவாசிக்காம போயிருக்கோம். வார்த்தை என்ன? இந்த வார்த்தையை சொன்னேன், பாஸ்டர் நான் இப்பவே போறேன். நான் சொன்னேன், நான் ஜெபிக்கிறேன், போங்க. அங்க போனோம்னா டாக்டரே சொல்றாங்க, அட்மிட் எழுதிட்டாங்க. சொன்னாங்க, இவ்வளவு அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சீனியர் டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள போகும், அடைக்கப்பட்ட கல்லறைக்குள்ள போகும். லாசருவே வெளியே வான்னு சொன்னாங்க. லாசருவே விடுதலை வந்தா இல்லையா? எத்தனை படி தெரியுமா? அல்லையா, அப்ராக்சிமேட்லி எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா பல படிகள். அல்லையா, அந்த கல்லறை, அந்த இது கல்லறை எப்படி இருந்தா பல படிகள் இறங்கி தான் போகணும். அல்லையா, ஆனா லாசருவே வெளியே வான்னு சொன்ன நடந்தா வந்தான். எல்லாம் கட்டப்பட்டு யார் கொண்டு வந்து விட்டான்? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பிலிப்புவை வனாந்திரத்திலிருந்து திரும்ப தூக்கி கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். அவர் வார்த்தையில் கிரியை செய்கிறவர். கேட்டவைகளையும் கண்டவைகளையும் இனி வருகிறவைகளையும் அறிவிப்பார். நல்ல பெற்றரவாளன். ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றரவான ஆண்டவரே எனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப தேவ பிள்ளைகளை இதை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் பாக்கிய கடைசியில ஃபைனல் இதை அல்லேலூயா கை கொள்ளுகிறவர்களை பாக்கியவான்கள். அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஒன்றான மெய்ய தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவ பிள்ளைகளை நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்னதே பிரதான வாக்குத்தத்தம். நமக்கு வாக்குத்தத்தம், பிரதான வாக்குத்தத்தம் என்ன? சுகமாக்குவார், குணமாக்குவார், கட்டுகளை அறுப்பார், விடுதலை ஆக்குவார். ஆனா தேவ பிள்ளைகளை நமக்கு தந்த பிரதான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அப்ப இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். மெய்யான அதில் ஒன்றான மெய் தேவனை அறிகிறதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய் தேவனை அவர் அனுப்பின கிறிஸ்துவையும் அறிகிறதே. அப்போ அறிகிறீங்களா நீங்க? இனி செய்தி இப்ப வசனம், உங்க நிலம் இப்ப எப்படி ஆயிட்டுன்னா உழுதாச்சு. இனி விதைக்கல. இனிதான் செய்தியே ஆரம்பம். அல்லேலூயா. ஆமா, நல்ல உழுகிறதுல நாம டிராக்டர் ஆக்கும், உழுது பண்படுத்தி இனி உறக்கம் வருமாமா? அல்லேலூயா. இனிதான் செய்தி. அல்லேலூயா. இப்ப விதைக்கலாம். இப்ப பாருங்க, அல்லேலூயா, தேவனை அறிகிறதா நித்திய ஜீவன். அல்லேலூயா, தேவனை அறியணும். அல்லேலூயா. மரியாள் நல்ல தேவனை, அல்லேலூயா, தேவனை அறியாதிருந்தாங்க. இந்த ரட்சகர் எப்படி? இப்ப மரியாளுக்கு எல்லா வார்த்தையும் கபிரியல் சொல்லுகிறான், கபிரியல் தூதன் சொல்லுகிறான். அவங்க சொல்ல, இது எப்படி ஆகும்? ஆண்டவருடைய வார்த்தை புதுசா இருக்குது. நான் கன்னியா இருக்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியினால ஒரு அல்லேலூயா குழந்தை பிறக்க போகுது, அது எப்படி ஆகும்? அப்படியே பேசி சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அதை ஏற்றுக்கொண்டார்கள். படிங்க, லூக்கா 1:38 படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுளே என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஆரம்பத்தில் அது கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு இது நடக்குமா? அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 8:18 சொல்லுது. உங்களுக்கு எல்லா வசனம் எடுக்க முடியாது. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அல்லேலூயா அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு அற்புதம் வேணுமா, அடையாளம் வேணுமா? அதை அறிக்கை செய்யணும். எங்கள் சபைக்கு ஒரு குடும்பம் வந்தது, மிகுந்த மந்திரவாத போராட்டம். குடும்பமே ஆடிட்டு கிடக்கு, குடும்பமே
ஆடிட்டு கிடக்குது, ஒவ்வொன்றா விடுதலை ஆக்கினான். இல்லையா? அப்போ நான் ஒரே ஒரு வசனம் தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்க பாரம்பரியத்தில் வந்தவங்க வசனம் ரொம்பவும் தெரியாது. ஒண்ணுதான் கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இல்லையா? மந்திரவாதம் எதுல பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இல்லையா? எழுத்துனால செய்யறது உண்டு, அல்ல பொருட்கள்னால செய்யறது உண்டு. இதெல்லாம் எல்லாம் குலைக்கணும். அந்த வசனத்தை படிங்க. அல்ல கொலோசியர் எதிரடையாகவும் குலைத்து எடுத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு கோலமாக்கி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நீங்க வெற்றி சிறக்கணும். தேவ பிள்ளை, எதுவரை நீங்க வார்த்தை எடுத்து நீங்க உச்சரித்து அதை பயன்படுத்திய கிரியை செய்யாது. அல்லேலூயா. இயேசு மனசுக்குள்ள நினைக்கல, வார்த்தையை அனுப்பினார். நீ உங்களுக்கு தந்த இந்த சத்திய வேத எழுத்துக்கள் இது தேவனுடையது, இது தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தேவனிடத்தில் வாயிலிருந்து புறப்பட நீங்க கிரியை செய்யலாம். அல்லேலூயா. உங்க நாவு அவருக்கு வேணும். அல்லேலூயா. அவர் அனுப்புகிற காரியம் உங்க நாவு வேணும். எபிரேயர் 4:12 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவை ஆவியை கணுக்களை மூனையும் இருதயத்தின் நினைவுகளை யோசனையும் வாயெடுக்கிறதாய் இருக்குது. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லது அந்த வார்த்தை நீ அனுப்பணும். எப்பத்தா திறன்னு சொன்னார், எல்லாம் திறக்கும். வார்த்தை அனுப்புறீங்களா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை சத்திய வார்த்தைகள் ஆண்டவர் தந்து உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோமின் வீட்டில் வந்தது போல நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா அந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோமா? எத்தனை வேத எழுத்துக்கள் நமக்கு தெரியும்? அல்லேலூயா. எத்தனை நமக்கு உள்ளத்தில் எழுதியிருக்கிறது? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பக்தன் சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தைகளின் இருதயத்தில் எழுதி வைத்து வைத்தேன். அல்லேலூயா. அப்படியே பிரமாணங்களை எழுதி என் உள்ளத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை மகா சபைக்கு அறிவித்தேன். ஒன்றை நான் ஒழித்து வைக்கவில்லை. சபை நடுவிலே நான் சாட்சி சொல்லுகிறேன். நான் எத்தனை கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எத்தனை கிளாஸ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச ஜஸ்டின் பேர் உள்ளவங்களாம் படிக்க மாட்டாங்கன்னு தோணும். ஜஸ்டின் மோசஸ் பாஸ் சொல்லாரு, நான் 9ஆம் கிளாஸ் தான் படித்தேன். நான் 10ஆம் கிளாஸ் தான் படித்தேன். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனம் 10ஆம் கிளாஸ் தான் படித்தேன். ஜஸ்ட் பாஸ். ஆனா பேதைகளை ஞானியாக்குகிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு நீங்க நினைப்பீங்க, நான் என்ன குவாலிஃபைடு, நான் என்ன மாதிரி குவாலிஃபைடு? தேவ பிள்ளைகளை சாத்தான் கட்டி வச்சு இருக்கிறான். சத்தியத்தை அறிய விடாதபடி, விடுதலை இல்லாதபடி கட்டி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நான் 10ஆம் கிளாஸ் ஊழியக்காரன், கீழே எல்லாம் பயங்கர எம்எட் பிஎல்இ டாக்டரேட் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கும். டாக்டரும் கீழே வந்து உட்கார்ந்துருக்கும். பாஸ்டர், என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க. கிருபையினால இந்த சத்தியத்தை அனுப்புறதுனால 5 குழந்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அல்லேலூயா. குழந்தை இல்ல, அது திறக்கும். சத்தியத்தை எங்க அனுப்புறீங்களோ அது திறக்கும். அது சும்மா வராதுன்னு. அல்லேலூயா. இவ்வளவு ஏன் ஸ்ட்ராங்கா பிரசங்கம் பண்றேன்னா, வார்த்தையை வல்லமே அனுப்பணும். அல்லேலூயா. லாசருவே வெளியே வா. போய் நின்னுட்டு, லாசருவே வெளியே வா. இயேசு எங்கேயாவது பாடினாரா? அவர் இப்படி சத்தம் போட்டு தான் பாட முடியலையா இருக்கும். மலை பிரசங்கம் மேலே இருந்த 5000 பேருக்கு. இப்ப நான் ஆமா இயேசு பாடல, அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். ஆனா எனக்கு ஒரே ஆராய்ச்சி, இயேசு ஏன் நான் 5000 பேருக்கு பிரசவம் பண்ணணும்? அல்லேலூயா. ஒரே திரளான ஜனங்கள். அப்ப நல்ல பிரசங்கம் பண்றவங்களுக்கு ராபர்ட் ரொனால்டு ஐயாவுக்கும் பாட வராது. இப்பமே சொல்லிடுறேன். அல்லேலூயா. நல்ல பிரசங்கம் பண்ணுவான், ஆழத்துக்குள்ள போவான். அல்லேலூயா. பேதுருவே வலைய ஆழத்துக்குள்ள போடு. அவர் ஆழமான வசனம் வச்சிருக்கிறார். ஐயோ, என்ன கிரேட் மேன். ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறத பாருங்க. அவருடைய வார்த்தை வரும்போது அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட கற்பம் திறக்கும். ஒரு நர்ஸு பிள்ளை எங்க குடும்பம் தான். என் மனைவியினுடைய அண்ணி, அவங்க தம்பியுடைய மனைவி நர்ஸு தான். சவுதி அரேபியாலாம் வேலை பார்த்தவங்க தான். கொஞ்சம் சிஎஸ்எஃப் ஃபேமிலி, உங்களுக்கு வசனம் கொஞ்சம் தான். ஆனால் ஆவிக்குரிய ஊழியக்காரன். ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, குழந்தை இல்லை. ஒரே ஒரு 12 மணி நேரம் ஜெபம்.
நாங்க இவ்வளவு சொன்னோம், 12 மணி நேரம் ஜெபத்துக்கு வாமா, உடைச்ச உடைப்புல அழுகையில பாவத்தை அறிக்கை செய்ததுனால அவ்வளவுதான். ஆவியானவர் இறங்கிட்டான், அவ்வளவுதான். வார்த்தை அனுப்பி உடைச்சிட்டாரு. புருஷன் முழிக்கிறான், நெளிகிறான். ஏன்னா அவங்க லவ் மேரேஜ். அந்த மகள் அர்ப்பணிச்ச போது, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட போது, சத்தியம் விடுதலை ஆக்கிட்டு இன்னைக்கு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் சந்தோஷத்தோடு. குழந்தையும் பிறந்தது. இனி பர்த்டேக்கு வருவார். அதனால அந்த குடும்பம் முழுவதும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள் வருமானம் ரட்சிப்பட்டாலும் இன்னைக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. சத்தியத்துக்கு இடப்படுகிறது இல்ல. நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரத்த பவர் இருக்கு இல்ல, ஊழியக்காரங்க பிரசங்கிக்கிறாங்க, வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு. இப்ப நான் சொல்ல 3 நிலை இருக்குது. நேரம் போயிட்டே இருக்குது. 3 நிலம் உங்களுக்கு தெரியும் அல்லையா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய அல்லேலூயா கர்த்தர் நல்லவர். 19வது வசனத்தில் உங்களுக்கு தெரியும், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் விதை எங்கே விழுந்தது? வழி அருகே விழுந்தது. கொஞ்சம் விதை கற்பாறை நடுவே. அல்லேலூயா. கொஞ்சம் விதை அல்லேலூயா முள்கை நடுவே. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு சத்திய வசனம் விதைக்கப்படுகிறது. ஆனா நிலை எப்படி இருக்குது? நிலைன்னா இருதயம். இருதயம் எப்படி இருக்குது? முதல்ல வழி இருக்கு அல்லேலூயா. அதை பார்ப்போம். வழி இருக்கு. வசனத்தை இப்ப நான் பிரசங்கிக்கிறேன், எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. வெளியில போன பொறுக்கி கொண்டு போகிறான். பொறுக்கி பய. ஆனா நான் வச்சிருக்கிறது பொறுக்கிறவன். அவன் திருடன். அவன் அல்லேலூயா பொறுக்கிறவன். உங்க இருதயத்துல நல்ல பொக்கிஷமா ஆண்டவர் இவ்வளவு உழுது நல்ல வசனத்தை சொல்லி, உனக்கு நான் அற்புதம் செய்வோமா, உனக்கு எதிரடியா இருக்கிற கட்டளைகளை நான் குலைச்சாச்சு, உனக்கு அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நல்ல விதைச்சி அந்த அம்மா ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எல்லாத்தையும் கேட்டு என் பிள்ளைய குடி பழக்கம் மாறும், என் புருஷனுடைய குடி பழக்கம் மாறும், என் வீட்டோட தரித்திரம் மாறும், எல்லாம் கேட்டு நல்ல அற்புதத்தை நல்ல ஃபீடா போகும்போது வெளியில போன அந்த வசனத்தை பொறுக்கி கொண்டு போகிறான். ஏன்னா அல்லேலூயா அது வழியே இருக்க விதைக்கப்பட்ட விதை. ஏதோ போறா போக்குல கேட்டோம். 2வது நிலம் இருதயம் கற்பாறை. இது வேற இல்லை. முதல்ல சொன்னேன், வழியருகே விதைக்கப்பட்டது உணர்வு இல்லாததுனால பொறுக்கிட்டான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஜெபிக்க போறோம். 10 நிமிஷம் ஜெபம் தான், அல்லேலூயா விடுதலை வரும். அந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை ஏன் பொறுக்கிட்டு போனானோ? உணர்வு இல்லை. உணர்வு இல்லாத இருதயம் இருளடைஞ்சு போகும். அல்லேலூயா. உணர்வு இருக்கணுமா? உணர்வின் ஆவியானவர் இன்னைக்கு உணர்வாய் நமக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உணர்வின் ஆவியானவர் அல்லேலூயா உணர்வை தாரும்னு கேட்கணும். வார்த்தை வருது, உணர்வை தாரும். அல்லேலூயா. வழியருகே அது பொறுக்கிட்டு போயிடுவான். 2வது கற்பாறை. இதுன்னா வேறு ஊன்ற முடியல. ஏன்னா கொஞ்சம் மண்ணு இருந்தது, அது முளைச்சது. அல்லேலூயா. அந்த இருதயம் எப்படின்னா கடின இருதயம், பொல்லாங்கான இருதயம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப உங்க இருதயம் எப்படி இருக்குது? உணர்வு இல்லாம இருக்குதா, இல்லைன்னா கடின இருதயமா இருக்குதா? நீங்க சொல்லுங்க பாஸ்டர், நாங்க எத்தனை வருஷமா இந்த வார்த்தையை கேட்கிறோம், என்ன கிரியை செய்தது? அது கடின இருதயம். இப்ப நீங்களே உங்களை நீங்க மார்க்கு போட்டுக்கலாம். அல்லேலூயா. அப்ப அடுத்து ஒரு இருதயம் சொல்லப்பட்டிருக்கிறது, முட்கள் நடுவிலே விதைக்கப்பட்ட விதை. இது என்னன்னா அல்லேலூயா நெருக்கம். முள் என்ன பண்ணும்? நெருக்கம். உலக கவலை. அல்லேலூயா. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அது நெருக்கம். அல்லேலூயா. 3 விதமான இருதயம். தேவ பிள்ளைகளே, உங்க இருதயம் என்ன இருதயம்? அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. நான் சுவாசிக்கிறேன், நீங்க நல்ல நிலம் 30, 60, 100 நீங்க பலன் கொடுக்கிறீர்கள். நீங்க சொல்லுகிற வார்த்தை எல்லாம், ஆண்டவரே இந்த சத்தியத்தை நான் நல்ல கருத்தா வாசிப்பேன், இதை தேடி வாசிப்பேன், இது எனக்கு இன்பமானது. அல்லேலூயா. இது இன்பமானது. அல்லேலூயா. சோதரம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதங்க, அமத்துங்க உன்னை. அல்லேலூயா. சோதரம் அல்லேலூயா. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், பரலோகராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அல்லேலூயா. அதனால ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் அமர்த்திடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க எப்படி உங்க இருதயம் இருக்கிறது. அப்படிதான் இந்த சத்தியம்
கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வெறுக்கிற 7 காரியங்கள் இந்த இருதயத்தில் இருக்குதா? இல்லனா அல்லேலூயா பொல்லாதான சிந்தைகள் இருக்குதா? இன்னைக்கு நான் பார்க்கிற வண்ணமாய் கிறிஸ்தவர்கள் வெளியேறி விதைக்கப்பட்ட நிலம் அல்ல, அல்லேலூயா கற்பாரையும் அல்ல. ஆனா நல்ல விதை போகுது, நல்ல வசனம் கேட்கிறோம். ஆனா நெருக்கம், குடும்பத்துல நெருக்கம், அல்லேலூயா வெளியில நெருக்கம், அல்லேலூயா பல நெருக்கம், வாசிச்சன கடன் பாரம் நெருக்கம், பிள்ளைகளால் நெருக்கம், அல்லேலூயா கவலைகள் பாரங்கள் நெருக்கி இந்த விதைக்கப்பட்ட சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, உங்களோட பேசுகிற வார்த்தை இன்னைக்கு இந்த மாசம் வாக்குத்தத்தம் சபையில இதை வச்சே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன வார்த்தைன்னா ஏசாயா 58:11 எடுக்காண்டா, நான் சொல்லிடுறேன். ஏசாயா 58:11 நீங்க எழுதி வச்சுடுங்க. இதெல்லாம் கிரியை செய்ய எந்த வார்த்தை உங்களோட பேசுகிற வார்த்தை. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது வார்த்தையினால என்னோட ஆண்டவர் பேசுகிறது வார்த்தையினால். அல்லேலூயா. வார்த்தையினால் பேசுகிறதா நிலைச்சு நிக்க. என்ன எனக்கு ஆண்டவர் சொப்பனத்துல வெளிப்படுத்தினார், அது தவறாக இருக்கலாம். அநேக வெளிப்பாடுகள் தவறாய் போகிறது, அநேக ஊழியருடைய வெளிப்பாடுகள் தவறாய் போகிறது. ஆனா வார்த்தை தவறாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையோடு பேசினா, என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது இறைமையா 33:3 எனக்கு தெரியாது. நான் இப்ப பைபிள் காலேஜில் மிலிட்டரியில இருக்கிறேன். அல்லேலூயா. என்னோட பேசுகிற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். இன்னைக்கு வரை அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. சபையில ஒரு பிரச்சனையை கலெக்டர் ஆபீஸ் வர போண்டே இருக்கும், உடனே சொல்லுவாரு, நான் உன்னை எப்படி அவரை நோக்கி பார்ப்பேன், உடனே நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு தூதன் வருவார், கொண்டு போயிடுவாரு. அவ்வளவுதான். அல்லேலூயா. இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். வார்த்தை அனுப்பி, பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வெளிப்பாடு சொல்லுங்க, நான் அப்படி எல்லாம் போய் நிக்க கூடாதுன்னு. நம்ம விழுந்து போகும்போதுதான் தீர்க்க தரிசனங்கள் வரலாம், இல்லைன்னா ஆண்டவர் எதிர்கால வெகு தூரத்து செய்தியை சொல்லலாம். இதை கொண்டுதான் சொல்லலாம். என்ன அல்லேலூயா. இந்த வார்த்தையும் எழுதப்பட்டதுபடியே செய்வார். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட, இவ்வளவு நேரம் விதைக்கப்பட்ட சத்தியம் நல்ல இருதயத்தில் விதைக்கப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போமா? உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். நீங்க தான் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும்.